السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய எமது வகுப்பில் அல் குர்ஆனில் வரக்கூடிய முழு வரலாறையும் ஒரே சூறாவிலே சொல்லக்கூடிய ஒரு நபியுடைய வரலாற்றை ஒரு சூறாவிலே முழு வரலாற்றையும் உள்ளடக்கக்கூடிய சூரத்துல் யூசுஃபை பற்றி சில செய்திகளை, அதிலே வரக்கூடிய படிப்பினைகளை தொட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். சூரத்து யூசுஃப் படிக்க வேண்டிய, மொழிபெயர்ப்பு பார்க்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான சூரா. இந்த சூரா அல் குர்ஆனிலே 12வது சூறாவாக, சூரத்து யூசுஃப் 12வது சூறாவாக அமைஞ்சிக்குது. 235வது பக்கத்தில் அல் குர்ஆனில் இந்த சூரா இருக்குது. இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாறை உள்ளடக்கி இருப்பதனால் அது ஒரு கவலையோடு துக்கத்தோடு உள்ளவர்களுக்கு ஒரு ஆறுதலான சூறா என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். யார் கவலையோடு இருக்கிற நிலையில், ஒரு இழப்புகளோட பல சோதனைகளோடு இருக்கிற ஒருவர் இந்த சூரத்து யூசுஃபை படித்தால் அவருக்கு ஒரு மன நிம்மதி, மன ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் சில படிப்பினைகளை எல்லாம் வச்சுக்கிறான். இந்த சூரத்துல் யூசுஃபுக்கு முன்னுக்குள்ள அந்த சூரத்து ஹூதுடைய கடைசி வசனத்தில், அந்த வசனங்களுக்கு பின்னால் தான் இந்த சூரத் யூசுஃப் தொடங்குது. அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரம், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பா இர் ருசுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக் வ மௌஇதத்துன் வ திக்ரா லில் முஃமினீன். இது நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய செய்திகள், வரலாறுகள் எல்லாம் நாங்கள் கதையாக சொல்கிறோம்டா, உங்களோட உள்ளத்தை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு, உங்களோட உள்ளத்தை நாங்கள் திடப்படுத்துறதுக்கு தான். வஜாஅக ஃபி ஹாதிஹி அல் ஹக்கு, அது உங்களுக்கு அதில் என்னது, சத்தியம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. அதே மாதிரி மூமின்களுக்கு இதில் உணர்வு ஊட்டக்கூடிய செய்திகள் இருக்கிறது. எனவே உங்களோட உள்ளத்தை ஸ்திரப்படுத்துறது தான் நபிமாருடைய வரலாறுகள் அல் குர்ஆன் சொல்லுது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தான் அதை தொடர்ந்து சூரத்து யூசுஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இந்த சூரத்து யூசுஃப் நாங்கள் இது நபிக்கு அல்லாஹ் தஆலா இறக்கியிருந்தாலும் இந்த உம்மத்துக்கான ஒரு படிப்பினையாக இந்த சூறா சொல்லுது. இந்த சூறாவுடைய நாங்கள் தர்ஜுமாவை எடுத்து வாசித்து கொண்டு போக்கலையே உணர்வுபூர்வமாக வாசித்தா எங்களுக்கு கண் கலங்கும். ஏன்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாறு அவ்வளோ அற்புதமானது. அந்த வரலாறுக்குள்ளே அல்லாஹ் தஆலா நிறைய படிப்பினைகளை வச்சுக்கிறான். இதில் முதலாவது அல்லாஹ் தஆலா அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இந்த வேதம் என்னது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை நாங்கள் அரபு மொழியில் இறக்கிக்கிறோம், நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இந்த அழகிய வரலாறை, அழகிய இந்த கதைகளை இந்த குர்ஆனில் நாங்கள் ஏன் சொல்கிறோம்னு கேட்டால், இதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருந்தீங்க, ஒரு பராமுகமாக ஒரு மார்க்க விளக்கம் இல்லாமல் இருந்தீங்க. உங்களுக்கு இந்த செய்திகளை, இந்த சம்பவங்களை சொல்வதின் ஊடாக என்னது, உங்களோட உள்ளத்தை திடப்படுத்துறது தான் என்ற அந்த கருத்தில் வரக்கூடிய முதல் 2 வசனங்கள் அந்த கருத்தை சொல்லுது. அதுக்கு பின்னால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை எல்லாம் தொடங்குறான். அதில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தனது வாப்பகிட்ட சொல்லுவார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, நான் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூத் செய்கிற மாதிரி நான் கண்டேன்.
11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இவைகள் எனக்கு சுஜூத் செய்கிற மாதிரி நான் கண்டேன், கனவுல கண்டேன் அப்படின்ட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தையும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தில் சொல்லுவார். அப்போ யாக்கூப் நபி தானே, நபின்றதுனால நபிமார்கள் காண்ற கனவு வஹி. நபிமார்கள் காண்ற கனவு பொய்யாகாது, அது உண்மை. இப்போ நாங்கள் காண்ற கனவு வேண்டாம் பொய்யாகலாம், சிலது பழிக்கும், சிலது பழிக்காமிக்கலாம். ஆனால் நபிமார்களுக்கு கனவுலேயும் அல்லாஹ் தஆலா வஹி அறிவிப்பான். அதுக்கு எங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க சொல்லி கனவுல தானே கண்டாங்க. அப்போ கனவை தானே அவங்க செயல்படுத்த போனாங்க. என்னடா கனவை கண்டுட்டு கனவுல போயிட்டு ஏன் நீங்கள் அறுக்க போகிறீங்க, கனவு தானே உடையலாது. ஏன்னா அவர் நபிக்கு கனவை என்னது அல்லாஹ் கனவுலையும் வஹியில் பேசுவான். அப்போ இவர் கனவு கண்ட உடனே இதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சு கொள்கிறாங்க, அடே இவர் நபியாக போகிறாரு, என் மகன்களில் இவர் நபியாக போகிறாருன்றத அவர் உணர்றாரு. உணர்ந்துட்டு சொல்கிறாரு, யா புனைய, அருமை மகனே, லா தக்சு சுருயாக்க அலா இஹ்வதிக்க, உண்ட இந்த கனவை உண்ட சகோதரங்களுக்கு மத்தியில் சொல்லாதே. ஃபயகீது உலக கைதா, அவங்க உங்களுக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்வாங்க. நீங்கள் இந்த கனவு கண்டத்தை சொன்னால் இதை பற்றி அவங்க ஏதாவது உனக்கு சூழ்ச்சி செய்வாங்க. இன்ன ஷைத்தானலில் இன்சானி அதுவும் முபீன், ஏன்னு சொன்னால் ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்க விரோதியாகிறான், தெளிவான விரோதியாகிறான். அதனால் ஷைத்தான் அவங்களோட உள்ளங்களில் கெட்ட எண்ணங்களை போட்டு உனக்கு ஏதாவது உனக்கு இது சூழ்ச்சிகள் செஞ்சிருவாங்க. அதனால் உன்ட சொந்த சகோதரங்களுக்கு கூட சொல்லுவாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்த்து அவருக்கு 11 சகோதரர்கள், 12 புள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, 2 மனைவிமார்கள். முதல் மனைவிக்கு 10 புள்ள, 2வது மனைவிக்கு தான் இந்த யூசுஃபுடைய தம்பி பின்யாமீனும். அப்போ இவங்க இந்த முதல் 10 பேர் ஒரே உம்மாக்கும் யாக்கூப் நபி வாப்பா ஒரே உம்மாக்கு பிறந்தவங்க. 2வது மனைவிக்கிட பிள்ளைகள் தான் யூசுப் நபியும் பின்யாமீனும். இப்படி இருக்கிற நேரம் அவங்களுக்கு ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்னவராய்க்கிறதுனாலையும் யூசுப் நபியும் பின்யாமீனோட கொஞ்சம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இறக்கம் கூட. அப்படித்தானே பொதுவாக சின்ன பிள்ளைகளோட தானே இறக்கம் வைப்பாங்க. அதுக்குன்னு பெரிய பிள்ளைகளோட இறக்கம் இல்லைன்னு இல்லையே. சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த வயசுக்கு அந்த மழலைகளுக்கு அன்பு காட்டுவாங்க, இறக்கம் காட்டுவாங்க. அந்த இறக்கம் காட்டுறதை வச்சு மற்ற பிள்ளைகள் நினைக்கக்கூடாது, எங்களோட உம்மா அப்போ எங்களோட இறக்கம் இல்லை, எங்களோட உம்மா அப்போ எங்களை கணக்கெடுக்கிறாங்க இல்லைன்னு நினச்சா அது அந்த பிள்ளைகள்ட்ட அறியாமல் சில நேரம் அது அப்படியான பொறாமைகள் அப்படியானவைகள் பிள்ளைகளுக்கு மத்தியில் வரும். அதை நாங்கள் தான் அதை என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணணும். நாங்கள் அதை சரியாக பேலன்ஸ் பண்ணாட்டி விபரீதமான விளைவுகள் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படும் என்பதுக்கு இந்த யூசுப் நபியுடைய வரலாற்றில் பெரிய படிப்பினைக்குது. சரி, ஒரு பிள்ளையோடு நாங்கள் இறக்கம் காட்டுற நேரம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதை மற்ற பிள்ளைகள் ஒரு பொறாமையாக இருக்குமாய்ந்தா, அதை ஒரு வேறு மாதிரி பார்க்குமாய்ந்தா நாங்கள் அதை தெளிவுபடுத்திடணும். இது இன்னதுக்கு தான் செஞ்சோம், இப்படி தான் செஞ்சோம், உங்களுக்கு நாங்கள் இப்படி செஞ்சுக்கிறோம், உங்களோட வயசில் நாங்கள் அப்படி செஞ்சுக்கிறோம் இப்படி செஞ்சுக்கிறோம்ன்றத தெளிவுபடுத்திக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சில போது ஷைத்தான் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை, பிளவுகளை, குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. அடுத்த ஒரு பகுதி என்னென்னு கேட்டால், உங்களோட கனவுகள், உங்களோட ஆசைகள், கனவுன்ற அப்படி தானே, கனவுன்றது மனுஷன் ஆசைகள், மனுஷன் எதிர்பார்ப்புகள், அதெல்லாம் கனவு தானே. இப்போ நாங்கள் ஒரு லட்சியம், டார்கெட், நான் கனவு தானே காண்றோம். அந்த கனவுகளை கூட நீங்கள் வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க என்று சில அறிஞர்கள், தப்சீர் அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூட சொல்லுவாங்க. கனவு மட்டும் இல்லை, உங்களோட லட்சியங்களை கூட எல்லார்ட்டையும் சொல்லாதீங்க. சில போது அதை அடைய விடாமிக்கிறதுக்கு சதி செய்யலாம் நினைச்சவங்களுக்கு. அதனால் உங்களோட லட்சியங்கள், உங்களோட டார்கெட், உங்களோட ஆசைகள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாதீங்க. எல்லார்ட்டையும் சொல்லணும்னு இல்லை, மார்க்கத்துலேயும் அப்படி இல்லையே. அப்போ எல்லார்ட்டையும் நீங்கள் எல்லாத்தையும் சொன்னால் சில போது அது பொறாமை கண்ணோட பார்க்குறவங்க இருக்கிறாங்க, கெட்ட எண்ணம் வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. சில பேர் அதை அடைய விடாமிக்கிறது, சதி செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் சொல்லாமே நீங்கள் அந்த டார்கெட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வீணான பிரச்சனைகள் உங்களை இதாக்காது, டென்ஷன் ஆக்காது. நீங்கள் சொல்ல ஒவ்வொருத்தர் அதை பற்றி கேள்வி கேட்க, அதை பற்றி அவங்களோட பொறாமைகள் வர, அவன் வேறு வேலை அதை தடுக்கிறதுக்கு வழி பார்க்க, உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிடும்.
நீங்கள் அதை பார்க்கவா உங்களோட டாக்கெட் அடைகிறதா அப்படின்னு ஆயிரும். எனவே தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து யூசுப் நபிக்கு சொல்கிறாரு, சரி இதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா யாக்கூப் நபிக்கு தெரியும் இது ஒரு அல்லாட ஒரு வஹி ஒன்று, இவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திக்குது, இது ஒரு காலத்துக்கு நடக்கும், இதுக்கு ஏதோ ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது, இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இதை வச்சு தான் இன்றைக்கும் உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட அழகான ஃபோட்டோகளை கூட நீங்கள் என்ன செய்யாதீங்க, வெளியே போடாதீங்க. சில போது என்னது ஃபோட்டோ பிடிக்கிறது கூடாது, தேவையில்லாமல் ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோகளை வந்து ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே எங்களோட அந்த அழகுகளை சும்மா சின்ன பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் எங்களோட இதில் போட்டால் சில போது அது என்ன செய்யும், எங்களுக்கு கண்ணூறு ஏற்படுவது போல், அதே சில பொறாமைக்காரருடைய சதிகள் வாரத்துக்கு கூட காரணமாக அமையும். எனவே அவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு இல்லை. சில விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கொள்வது, உங்களோட குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் நன்மையை உங்கள் மீது கூடுதலாக கருணை காட்டக்கூடிய அல்லது உங்களோட நம்பிக்கையாளர்கள் ஒரு சிலர்கிட்ட சில விஷயங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் எல்லார்ட்டையும் எல்லான்னு சொல்லணும்னு இல்லை. சொந்த சகோதரங்களுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேணான்னு சொன்னால் அப்போ மற்ற ஆக்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால் நாங்கள் அதில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். சில பேர் இதனுடைய விபரீதம் தெரியாமல் அது என்ன நாங்கள் செய்கிறத நாங்கள் சொல்லத்தான் செய்வோம்ல, அது பெருமையாக சொல்கிறாங்க, பெருமையாக சொல்லிக் கொடுறாங்க, எல்லா விஷயத்தையும் செய்ய முந்தையே சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே நடக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதால் வேறு வேறு விளைவுகள் வருது. அதனால் நாங்கள் மிச்சம் கவனம் வைக்கணும். அடுத்தது யார் இந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வக்கதாலிக் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், வக்கதாலிக் இஜ்தபீக ரப்புக், அல்லாஹ் தஆலா அவங்கள தெரிவு செஞ்சுக்கிறான். யூசுப் நபிக்கு சொல்கிறார். இப்போ அவர் சின்ன வயசில் தான் கனவு கண்டிக்கிறார். இந்த கனவை யார்ட்டையும் சொல்லாதீங்க, அல்லாஹ் அவங்கள தெரிவு செஞ்சுக்கிறான். உங்களுக்கு கனவுகளுக்குரிய விளக்கத்தை அல்லாஹ் படித்து தருவான். யாராவது கனவு கண்டாங்கண்டா அதுக்குரிய விளக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவான். நீ உங்கள்கிட்ட கனவுக்குரிய விளக்கம் அல்லாஹ் உங்களுக்கு படித்து தரப்போகிறான். வயுதிம்மு நிஅமதஹு அலைக்க, அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை உங்களை கொண்டு அல்லாஹ் பூர்த்தியாக்குவான். வால ஆலி யாக்கூப், யாக்கூபுடைய குடும்பம், யாக்கூப் நபியுடைய குடும்பத்துக்கு அந்த அருளை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களை கொண்டு பூர்த்தியாக்குவான். எப்படி கமா அத்தம்மஹா அலா அபவைக்க மின் கபுலு இப்ராஹீம் ஓ இஸ்ஹாக், உங்களுக்கு முன் வந்த உங்களோட மூதாதையர்கள் யார், இஸ்ஹாக் வந்து இப்ராஹிம்ட மகன், இப்ராஹிம் நபியோட மகன் இஸ்ஹாக் நபியோட மகன் தான் யாக்கூபு. அப்போ எல்லாமே நபி, அவங்களோட வாப்போட வாப்பா எல்லாம் நபி. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி பூர்ணமாக அல்லாஹ்ட அருளை கொடுத்தானோ அது மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் அல்லாஹ் தரப்போகிறான், அப்புறம் உங்களை நபியாக போகிறான்றதை சொல்லிட்டு சொல்கிறாரு, இன்ன ரப்பக அலீமுன் ஹக்கீம், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் என்னது நன்கறிந்தவன் ஞானமிக்கவன் அப்படின்ட்டு இவருக்கு விஷயத்தை மகனுக்கு அவருக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லிட்டார். அப்போ இதில் இந்த நிகழ்வில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லக்கது கான ஃபி யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன், யூசுப் நபியிடையும் அவங்களோட சகோதரர்களுக்கும் மத்தியில் உள்ள இந்த வரலாற்றில் கேட்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இந்த சம்பவத்தை யாராவது கேட்டாங்கண்டா, இந்த சம்பவத்தை யாராவது படிக்க போகிறாங்கண்டா அவங்களுக்கு என்ன செய்யுது, அத்தாட்சி இருக்கிறது இதில் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது காலூல யூசுஃபு அஹூஹு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா இன்ன அபானா லஃபி தலாலின் முபீன். இப்போ தான் இந்த பொறாமை விரோதம் ஸ்டார்ட் ஆகுது. யூசுப் நபியும் அவரோடு உள்ள அவருடைய அந்த சகோதரரும் யூசுப் நபியோட தம்பி சின்னவர் பின்யமீன், இவங்க 2 பேரோடையும் என்னது எங்களை விட அவங்களோட தான் வாப்பா இறக்கம் வைக்கிறாரு சொல்கிறாங்க. இறக்கம் வைக்கிறாரு, நாங்கள் கூட்டம் வைக்கிறோம், 10 பேர் ஆயிக்கிறோம், ஆனால் அவங்களோட தான் கூட இறக்கம் வைக்கிறாரு, எங்களோட வாப்பா வழிகேட்டில் வைக்கிறாரு, வாப்பாக்கு தெரியாது அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போகுது, பொறாமல் பேச்சு கொள்கிறாங்க. அப்போ அப்படி ஈக்கோல சொல்கிறார் ஒருத்தர், இப்படியே நாங்கள் விட்டால் சரி வராது, உக்துலு யூசுஃபை கொன்றுவோம், ஆளை கதையை முடிச்சிருவோம். ஏன்னா அவர் ஈக்கப்படுத்தானே அவரோட தான் அன்பு காட்டிட்டு இருக்கிறார் வாப்பா, எதை எடுத்தாலும் யூசுஃப்னு சொல்லி தானே பார்க்குறாரு, எங்களை பார்க்குறது இல்லை கேட்குறது இல்லையே, அதனால் யூசுஃபை கொன்றுவோம். அல்லது வாப்போட கண்ணுக்கு தெரியாமல் வாப்பா கண் காணாத இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அவரை வீசிடுவோம், தூக்கி போட்டுருவோம்
அதுக்கு பின்னால் நாங்கள் நிம்மதியாகிக்கலாம், நாங்கள் நல்லவர்களாக இருக்கலாம். யூசுப் இருந்தால் தான் ஒரே பிரச்சனை எங்களுக்கு, வாப்பா எங்களை கணக்கெடுக்க மாட்டார், அதனால் யூசுஃபோட கதையை முடிச்சிடுவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்து கொண்டு அந்த 10 பேரில் ஒரு சகோதரர் சொல்கிறாரு, யூசுஃபை கொன்றாதீங்க, லா தக்துலு யூசுஃபை கொல்லவானா, அவரை வந்து ஒரு பால் கிணத்துல போட்டுருங்க. அல்கூஹு ஃபி கயாபத்தில் ஜுப். பால் கிணம்னு சொல்கிறத விட அந்த கிணத்துல வந்து கட்டப்படாத ஒரு கிணம், ஜுப்பு கட்டப்படாத ஒரு கிணம், அந்த கிணத்துக்குள்ளே ஒரு குழிக்குள்ளே போட்டுருங்க. அதில் தண்ணிக்கும் அவள் ஒரு காட்டு பகுதியில் கட்டப்பட்டிக்காதே காட்டு பகுதியில் உள்ள ஒரு கிணம், அந்த கிணத்துல தண்ணிக்கும் மக்கள் அந்த காட்டில் பயணிக்கக்கூடியவங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்படியான ஒரு கிணம் தான் இவங்க தூக்கி போடுறது. உள்ளுக்கு இறக்கிட்டாங்க, உள்ளுக்கு போட்டுட்டாங்க. அதில் ஒரு கல்லில் ஏறி இவர் இருக்கிறாரு, தண்ணி ஆக கீழே இருக்குது. இவர் வந்து அதை கட்டப்படாத ஒரு கிணத்துக்குள்ளே உள்ளுக்கு இறக்கி விட்டுட்டாங்க. இவர் ஒரு கல்லில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி மாதிரி தான் இது என்னது இல்லை சொல்லப்படுது. அப்போ இவர் சொல்கிறார், அந்த ஒரு சகோதரன் சொல்கிறார், நீங்கள் அப்படி போட்டிங்கண்டா அந்த பிரயாண கூட்டங்கள் யாராவது வருவாங்க, வந்தால் அவங்க என்ன செஞ்சு கொள்வாங்க, இவர் எடுப்பாங்க, என்ன செஞ்சு கொள்வாங்க. அப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, கொள்ளாதீங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறாரு, அப்படி இறக்கப்பட்டு சொல்கிறாரு. அல்லாஹ் தாலா வந்து யூசுப் நபியை ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகிறான். அதுக்கான முதல் படி தானே இது. அப்போ அல்லாஹ் வந்து இதை அவதானித்து கொண்டு தான் நினைப்பான். அல்லாஹ் வந்து ஒரு நபியை வந்து இவங்க நினச்ச மாதிரி கொள்ளையிலுமா? ஷைத்தான் எவ்வளோ தான் திட்டம் போட்டாலும், ஷைத்தான் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் அல்லாட நாட்டம் நொண்டிக்குதே. அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் மிகைத்தவன். அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்டா, ஒருத்தர் அவங்களுக்குள்ள இறக்கத்தை போடுறான், ஒருத்தருக்கு ஐடியாவை மாற்றுறாங்க. கொல்லணுன்னு முடிவெடுத்தாலும் கொண்டு போடாதீங்க, இப்படி ஒரு இடத்துல போட்டுருங்க, யாராவது எடுத்துகிட்டு போகட்டும்ன்ற ஐடியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்கடா, வாப்பாவை கூட்டிகிட்டு போய் யூசுஃபை கூட்டிகிட்டு போகணுமே. சும்மா கூப்பிட்டா வருவாரா யூசுஃபு? வரவும் மாட்டார். வாப்பா விடுவாரா? வாப்பா கேட்கனவே டவுட்டு இருக்குது. ஐசுடுத்தானே வாப்பா வந்து கனவை கூட சொல்ல வேணான்றாரு. அப்போ வாப்பா இவங்கள ஒரு கண்ணோடில் தான் இருக்கிறாரு, அவர் நபித்தானே அவரும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கடா, வாப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னுடைய தந்தையே, ஏன் நீங்கள் யூசுஃபை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் யூசுஃபுக்கு நலவு தான் நாடுவோம், யூசுஃபுக்கு நாங்கள் நன்மை தான் செய்வோம், நாங்கள் யூசுஃபுக்கு நலவு தான் நாங்கள் நாடுவோம். நீங்கள் அவரை எங்களோட அனுப்புங்க, நாங்கள் என்ன செய்வோம், அவரோட அனுப்புங்க, அவர் எங்களோட விளையாடட்டும். நாளைக்கு நாங்கள் வெளியே ஒரு இடத்துக்கு விளையாட போகிறோம், எங்களை அனுப்புங்க, நாங்கள் அவரை பாதுகாத்துக்கொள்வோம். இன்னாலஹு லஹாஃபிதூன், நாங்கள் அவரை பாதுகாத்துக்கொள்வோம், நீங்கள் அனுப்புங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்பா வாப்பா சொல்லுவார், எனக்கு அவரோட விஷயத்தில் உங்களோட அனுப்புறதுக்கு எனக்கு கவலை ஆகிக்குது, எனக்கு அது மனசுக்கு கவலை ஆகிக்குது, எனக்கு மனசுக்கு அது விருப்பம் இல்லை. காரணம் என்னான்டா, அவரை வந்து ஓநாய் தின்றும். நீங்கள் பொடுபோக்காக விட்டுட்டு ஒரு இடத்துல விளையாட போயிட்டீங்கன்னா காட்டுகளில் ஓநாய்கள் என்னது தனியாக ஒரு பிள்ளை இருந்தால் பிடிச்சி தின்றும். இப்போ அந்த காலத்தில் காட்டுகளுக்கு பகுதிகளில் தான் இந்த பிள்ளைகளை இப்படி விளையாடுறது போவாங்க. இன்றைக்கு மாதிரியான வசதி வாய்ப்புகள் இல்லையே. அப்போ மனிதர்கள் வந்து மிருகங்களோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு காலமே. அப்போ அந்த 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 அடிப்படையில் சொல்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யார், ஏக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகாதீங்க, கூட்டிட்டு போய் எனக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக படலை. ஏன்னா நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க, அங்கிட்டு பராமுகமாக அங்கிட்டு விளையாட்டில் கண்ணன் போயிடுவீங்க, இவர் சின்னவர், இவரை ஓனாய் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல போகல இவங்க சொல்கிறாங்க, யார், இந்த கூட்டம் சகோதரங்கள் சொல்கிறாங்க, அதே எப்படி நாங்கள் இவ்வளோ கூட்டம் 10 பேர் இருக்கிறோம், அப்படிக்கு கூட ஓனாய் எப்படி இவரை பிடிச்சிட்டு போவோம்? அப்படி பிடிச்சிட்டு போனால் நாங்கள் என்ன வேலை இல்லையே, நாங்கள் 10 பேர் ஈக்கிறதுல அர்த்தம் இல்லையே அப்படின்ட்டு அப்பாவுக்கு பதில் சொல்கிறாங்க. பதில் சொல்லிவிட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை கூட்டிகிட்டு போகல ஒரு மஷூரா பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து, சரி கொல்லவானா நாங்கள் அந்த இந்த கிணத்துலேயே போட்டுருவோம், ஒரு குழி அந்த தண்ணி உள்ள கிணத்துல போட்டுருவோம் அப்படின்னு முடிவெடுக்கல. அல்லாஹ் தாலா சொல்கிறான், நாங்கள் அவருக்கு அறிவித்தோம், யூசுஃபுக்கு அறிவித்தோம். என்ன அறிவித்தோம்? ஏதோ உண்டு அல்லாஹ் தாலா செஞ்சுக்கிறான், அந்த இடத்துல அவருக்கு ஒரு உதிப்பை கொடுத்துக்கிறான், இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்றது. ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ் தாலா இவருக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிறான்றது இவங்களுக்கு தெரியாது.
கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகணும். யூசுப் நபிக்கு ஏதோ ஒரு அல்லாஹ் தாலா ஒரு மெசேஜ் ஒன்றை கொடுத்திக்கிறான், ஏதோ ஒன்றை ஒரு உதிப்பு ஒன்று நாங்கள் பாதுகாப்போம்டோ நீங்கள் பயப்படாதீங்கன்றோ மனசில் ஏதோ ஒரு தைரியத்தை அல்லாஹ் தனசு கொடுத்தீங்கன்னா அவர் சின்னவரே அந்த நேரத்தில் தூக்கி போட்டால் அவர் எப்படி இருப்பார், கத்துவார் கதறுவார் அழுவார், எப்படி வாரது எப்படி தப்புற தெரியாது அவருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு ஒரு பாதுகாப்பை அவருக்கு ஒரு மனசுக்கு ஒரு தைரியத்தை எல்லாம் கொடுத்திக்கிறான். இல்லாட்டி எப்படி ஈக்கிப்பார், எப்படி ஈக்கிறது அவர் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எப்படி ஈப்பார். பால் கிணத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க இவங்க, விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க. இப்படி ஒரு அப்படி போனதுக்கு பிறகு இப்போ என்ன செய்கிறாங்கண்டா விட்டுட்டு வந்துட்டு நைட் ஆகுது, இஷா நேரம் ஆகிட்டு, காலையில் போயிட்டு எல்லாம் விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுட்டு அந்தியாவி வீட்டுக்கு வராங்க. இஷா நேரம் ஆகிடுச்சு, அழுது கொண்டு வராங்க. வஜா உ அபாஹும் இஷா அன் எபுக்கூன், இஷா நேரத்தில் அழுது கொண்டு வராங்க. எல்லோரும் 10 பேரும் அழுது கொண்டு வராங்க. வந்து சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா நாங்கள் வந்து எல்லோரும் போனோம், யூசுஃபை எங்களோட சாப்பாடு சாமான் கொண்டு போன இடத்துல தான் வச்சோம் உட்கார சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் அங்கிட்டு போனோம், முந்தி போனோம், ஓநாய் வந்து அவரை தின்னுட்டு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் ஓநாய் தின்றுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே வாப்பையிட்ட சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கண்டா அவங்க வந்து யூசுப் நபியிட அந்த சட்டையில் போட்டுக்கொண்டிருந்த கமீஸில் ரத்தத்தை பூசி கொண்டு வருவாங்க. என்ன ரத்தம்டா, ஒரு ஆட்டை ஏதோ ஒன்று அறுத்து அதில் ரத்தத்தை இந்த சட்டையில் பூசி கொண்டு பொய்க்கு வந்து என்ன செய்வாங்க வாப்பையிட்ட காட்டுவாங்க, இந்த பாருங்க. ஆனால் சட்டை பிஞ்சு இல்லை. ஓநாய் வந்து சட்டையை கழட்டிட்டா சாப்பிடும், சட்டையோடு தானே இப்போ இதாக்கும். அப்போ இவங்களோட ஓநாய் என்ன செஞ்சுக்கிட்டா அழகாக சட்டையை கழட்டி வச்சுட்டு யூசுஃபையே பிடிச்சிட்டு போயிட்டிக்குது. இது யாருக்கும் நம்பேலுமா, நம்பேலாது. அப்போ யாக்கூப் நபிக்கு இது விளங்கிடுச்சு, ஏதோ ஒன்று நடந்துக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, சௌவலத்துலக்கும் அம்புசுக்கும் அம்ரா, நீங்கள் சொல்கிற விஷயம் என்னை மனசு ஏற்றுக்கொள்வதில்லை, ஏதோ ஒன்று நடந்துக்குது என்று என்னை மனசு சொல்லுது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அதை என்னை மனசு வந்து அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் இல்லை அப்படின்னு கவலையில் ஃபசபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையாக பொறுமை காக்கிறேன், வல்லாஹுல் முஸ்தஆன் அலாமா தசிஃபூன், நீங்கள் சொல்கிறீங்களே இதுக்கு அல்லாட்ட தான் நான் உதவி தேடுறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு நம்பாமிக்கவும் மேலாது, நம்பவும் மேலாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற நம்புகிற மாதிரி இல்லை இது. சட்டை அப்படியே இருக்குது, ரத்தம் இருக்குது, சட்டை பிஞ்சு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இப்படி ஓநாய் சாப்பிட்ருச்சுண்டு, ஆனால் இதை நம்புகிற நிலைமையில் நான் இல்லை. ஆனால் நான் பொறுமை ஐக்கிறேன். ஏன்னா என்ன சோதனை நடந்தாலும் பொறுமையாக தான் நீக்கணும். அல்லாஹ் தஆலா பொறுமைக்கு தானே கூலி தருவான். அவர் நபியே, நான் பொறுமையை ஐக்கிறேன், ஆனால் அல்லாட்ட நான் உதவி தேடுறேன், அல்லாட்ட நான் உதவி தேடுறேன். அல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ் என்ன செய்வான், எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு கவலையோடு சொல்கிறாரு. அதுக்கு பின்னால் இப்போ இவங்க யூசுப் நபியை விட்டுட்டு இவங்களுக்கும் யூசுப் நபிக்கும் உள்ள வரலாறு இதோட முடியுது. ஏன்னா சின்னவரை போய் கிணத்துல போட்டாங்க, இப்போ இவங்களுக்கு பார்க்குறாங்க சந்தோஷமாக ஈக்கலாம்ன்ற ஐடியாவில் அவங்க ஈக்கிறாங்க. இப்போ யூசுப் நபியோட அடுத்த வரலாறு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த கிணத்துலேருந்து எப்படி அவர் மீள போகிறாரு, எப்படி மீண்டு அவரோட அடுத்த கட்டத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு போகிறான். அல்லாஹ் இரக்கமானவன். அல்லாஹ் ஒரு நபியை அவரோட சின்ன வயசில் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு போகிறான்டா, அல்லாஹ் வந்து அவனை பாதுகாத்து கொண்டு இருப்பான். அல்லாட பாதுகாப்பில் தான் அவர் இருப்பார். ஆனால் வெளிப்படையில் உலகளாவிய ரீதியில் பார்த்தா அது பெரிய ஒரு சோதனை, பெரிய ஒரு இழப்பு, ஒன்றுமே செய்யலாது. எப்படி இருக்கிறது நாங்கள் ஒரு சாதா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாட்டி கூட நாங்கள் ஈக்க மாட்டோம். ஒரு காட்டில் மிருகங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பால் கிணத்துல கொண்டு போய்ட்டு ஒருத்தர் புள்ளைய ஒரு சாதாரண சின்ன புள்ளைய போட்டால் எப்படி ஈக்கும் அது அப்படின்ற அந்த யோசிக்கிற நேரம் என்னது பிரயாண கூட்டம் ஒன்று வருது. வந்து வளமையாக என்னது அந்த பிரயாண கூட்டத்தில் தண்ணி எடுக்கிறவங்க அந்த தண்ணி அள்ளுறக்கூடிய வாளியம் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. போயிட்டு உள்ளுக்கு போட்டு தண்ணி எடுக்க போக்கல பார்க்குறாங்க. தண்ணி எடுக்கிறவர் சொல்கிறார், யா புஷ்ரா, யா புஷ்ரா, யா புஷ்ரான்னு சொன்னால் சுப செய்தி, ஹாதா குலாம், இந்த ஒரு சிறுவன் இருக்கிறாரு சொல்லிட்டு அவரை அந்த சிறு பொடியனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து மறைச்சி கொள்கிறாரு. மறைச்சி கொண்டு சொல்கிறாரு, மறைச்சி கொண்டு அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு அல்லாஹ் மிக அறிந்தவன். இவங்க எடுத்துட்டாங்க, இவங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியும் அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறான். அவங்க என்னது இவரை வந்து விற்போம். அந்த காலத்தில் பிள்ளைகள் ஆக்களை விற்கிற காலம் தானே அது. அப்போ இவரை நாங்கள் விற்கலாம்,
அழகான ஒரு புள்ள, யூசுப் நபி இயற்கையில் அழகானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு அற்பமான கிரயத்துக்கு, அற்ப பணத்துக்கு தான், பெரிய அமௌண்ட்டெல்லாம் இல்லை, அவங்களுக்கு கிடைச்சது ஒரு ஒரு பொருள் மாதிரி எடுத்துட்டாங்க, விற்றுருவோம் அப்படின்னு விற்க போக்கல அதுக்கு பெரிய பேரம் கூட பேசலை. வக்கானும் மினஸாஹிதீன், கிடைச்சது போதும், கிடைச்ச வரைக்கும் போதும், எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்லன்னு ஆளை சந்தையில் போய் கொடுத்துருவோண்டு எப்து சந்தைக்கு மறைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியான கூட்டமே வருது, யார்கிட்ட கண்ணுக்கு இவரை காட்டலை இவங்க. ஏன்னா கேட்டால் அவங்க கேட்டுருவாங்க, யார் பெரிய அமீர் கேட்டுருவார், குரூப்பில் தலைவர் கேட்டுருவார், யாருக்கும் தெரியாமல் இந்த ஆளை பொடியை மறைச்சிருங்க கூட்டி போகிறாங்க. அப்போ இது வந்து அல்லாட வேலை, இது இவங்களுக்கு அந்த ஐடியாவை கொடுத்தது அல்லாட ஒரு வேலை. இது யாராகுனா வேறு யாரும் வேறு பயன்படுத்தலாம், வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். இவங்க பக்குவமாக கொண்டு போகிறாங்க, பெரிய விலைக்கு விற்கவும் இல்லை, அற்பமான விலைக்கு தான், கிரயத்துக்கு தான் விற்க போகிறாங்க. சந்தையில் கொண்டு போயிட்டு விற்க போக்கல அப்போ வாங்க போகிறவர் அந்த நாட்டினுடைய ஒரு இளவரசர், அந்த நாட்டில் ஒரு அமைச்சு பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இப்போ வாங்க போகிறாரு. வாங்க போகிறவர் சொல்கிறாரு, தனது மனைவிட்ட சொல்கிறாரு, நீ இந்த பொடியனுக்கு வந்து இந்த சிறுவனுக்கு என்ன செய், சங்கையாக நடந்துக்கோ, ஏன்னா எங்களுக்கு அவன் பயன் தருவான் ஒரு காலத்தில், இல்லாட்டி நாங்கள் அவனை புள்ளியாக கூட எடுத்து வளர்க்கலாம், சின்ன பொடியனை நாங்கள் இவனை வாங்கி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்குகிறாங்க. அப்போ வாங்க போக்கல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் நாங்கள் யூசுப் நபிக்கு இந்த உலகத்தில், இந்த பூமியில் அவருக்கு நாங்கள் அவரை திடப்படுத்தினோம், அவருக்கான ஒரு பாதுகாப்பை, அவருக்கான ஒரு ஏற்பாடை நாங்கள் செஞ்சோம். அவரை வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு அவரை கொண்டாந்துக்கிறோம். இப்போ அவருக்கு ஒரு தம்கீன், அவருக்கு ஒரு அச்சமற்ற ஒரு சூழலில் நாங்கள் இப்போ அவரை கொண்டாந்துக்கிறோம். என்னத்துக்குண்டா ஒலினு அல்லிமஹு மின் தஅவீல் ஹதீஸ், அந்த கனவுக்கான விளக்கங்களை அவருக்கு நாங்கள் படித்து கொடுக்குறதுக்கு அவரை இப்போ அந்த இடத்துக்கு இவர் இப்போ நாங்கள் கொண்டாந்துக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தஆலா அவனுடைய காரியத்தில் அவன் தான் மிகைத்தவன், அவனை மிகைக்க யாருக்கும் மேலாது. சரியா? அப்போ இவங்க ஐடியா பண்ணது இவரை கொல்லணும்ண்டு, ஆள் இல்லாமாக்கணும்ண்டு, ஆனால் அல்லாஹ் மிகைத்தவனே, அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்டா, இவரை பெரியோர் இடத்துக்கு கொண்டு போகிறான். ராஜாவோட வீட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இவரை அவங்களோட பிள்ளையாக கூட வளர்க்குற அளவுக்கு அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ அங்கே வச்சு அல்லாஹ் தஆலா இவர் என்ன செய்கிறான், பாதுகாக்கிறான். வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன், ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அதிகமான மக்கள் அறிய மாட்டாங்க, அறியாமிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு சோதனையை தாராண்டா, அந்த சோதனைக்கு பின்னால் நிறைய நலவுகள் அல்லாஹ் வச்சுப்பான். நீங்கள் முதல் கட்டத்திலேயே நீங்கள் அந்த சோதனையை தாங்கி கொள்ள இயலாமல் போனீங்கண்டா, அந்த சோதனையில் நீங்கள் பின்னாகிட்டீங்கண்டா, அல்லாவை மறந்துட்டீங்கண்டா, சில போது அல்லாஹ் தரைக்கக்கூடிய அந்த வெற்றிகளை, தரைக்கக்கூடிய நிறைய நலவுகளை உங்களுக்கு இல்லா பேத்துரும். அந்த சோதனையை தாங்க இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல செத்துட்டீங்க, இல்லாட்டி அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு அங்கிட்டு நீங்கள் போகலை, அப்போ அதுக்கு அங்கிட்டு நீங்கள் போகலை, நீங்கள் கடைசி வரைக்கும் போகலை. அல்லாஹ் தஆலா ஒரு கஷ்டத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறாண்டா, அந்த கஷ்டத்துக்கு பின்னால் நிறைய லேசுகள் எல்லாம் வச்சுப்பான். அப்போ அல்லாஹ் தஆலா யூசுப் நபியுடைய இந்த வரலாற்றை வாழ்க்கையில் பார்க்குற நேரம், அவரை ஒரு நபியாக தெரிவு செஞ்சு அவர் ஒரு நாட்டு மன்னர்களோட குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய்த்து அந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு பதவி எல்லாம் கொடுக்க போகிறான். இப்போ ஒரு காலத்துக்கு கொடுக்க போகிறான். இப்போ அவர் சின்னவர், அந்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அல்லாஹ் தஆலா அவரை ஒரு வழியில் கொண்டு போகிறான், ஒரு சோதனையில் கொண்டு போகிறான். அது எல்லாருக்கும் இப்போ அந்த யூசுஃபோட வரலாறை படித்ததுனால இப்போ நாங்கள் சொல்கிறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சோதனைகளை தாரது, அவங்கள அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறான். அது தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் அதை தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு அல்லாஹ்ட மேலே நம்பிக்கையோடு போனால் என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் வந்து என்ன செய்ய, அல்லாஹ் வந்து காலிபுன் அலா அம்ரிஹி, அவனை மிகைக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, அவன் தான் மிகைத்தவன். அப்போ அப்படின்ற அந்த நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பருவ வயதை அடைந்ததன் பின்னால் அவருக்கு நாங்கள் ஞானத்தை கொடுத்தோம், அறிவை கொடுத்தோம். இப்படித்தான் நல்லவர்களுக்கு நாங்கள் கூலி கொடுப்போம். வகதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், நல்ல நன்மை செய்யக்கூடியவங்களுக்கு இப்படித்தான் நாங்கள் அவங்கள கவனிப்போம், அவங்களுக்கு கூலி கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லணும். இப்போ மூசா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைஞ்சிட்டாரு, அவருக்கு அறிவை ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இப்போ இந்த கட்டத்தில் இன்னொரு சோதனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி வருது. சோதனை தானே மனிதன் வாழ்க்கை.
ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பி இப்போ ஒரு லெவலுக்கு வந்திக்கிறாரு. அடுத்த சோதனை அவருக்கு. ஒவ்வொரு சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் ஒவ்வொரு உயர்வை கொடுப்பான். அதுக்கு ஆனால் பெரிய ஒரு அடிப்படையான ஆதாரம் இந்த யூசுப் நபியுடைய வரலாறு தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வராவதத்துல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா, அந்த எடுத்து வளர்த்தாங்களே அந்த பெண்மணி, அவங்க இவர் மீது ஈர்ப்பு கொள்கிறாங்க. இவர் மீது தவறான உணர்வு, ஆசை வருது. ஏன்னா இவர் அழகானவர் இயல்பிலேயே. உலகத்தில் அழகுல முதல் அழகு வந்து யூசுப் நபி தான். சொர்க்கத்தில் யூசுப் நபியோட அழகு தான் கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு வாலிபன் அவர். அப்போ பருவ வயது அடைஞ்சிட்டார். வீட்டில் சின்ன பிள்ளையாக இருந்து வளர்கிற பிள்ளையாக இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு இவரை பற்றியான தப்பான எண்ணம். ஏன்னா சொந்த பிள்ளை இல்லையே, இவர் நல்லா பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டம் வைக்கிறாரு, அழகாய்க்கிறாருன்ற நேரம் ஷைத்தான் வந்து என்ன செய்வான், ஊசலாடுறான். ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அவரோட மனசில் தப்பான எண்ணத்தை போடுறான். இப்போ அவள் என்ன செய்கிறான்டா, எல்லா கதவுகளையும் மூடுறா. அந்த அரண்மனையுடைய எல்லா கதவுகளையும் மூடிட்டு அவரை பிடிக்கிறதுக்கு பார்க்குறான். தனக்கு தன்னுடைய தேவை ஆசையை தீர்த்து கொள்றதுக்கு அழைப்பதற்காக தடமாறுற நேரம் அவர் சொல்கிறாரு, அல்லாட்ட பாதுகாவல் தேடுறார். மஆதல்லா, அல்லா தான் என்னையை பாதுகாக்கணும். எனக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புதாரி யார், இவரோட கணவர், அவர் வந்து என்னை நல்ல முறையில் தானே பார்த்திக்கிறார், எனக்கு நல்ல தங்கும் இடத்தை தானே இங்கே தந்திக்கிறாரு. இப்படி கொலை இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்களே, இந்த அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு அவர் அல்லாஹ்கிட்ட பாதுகாவல் தேடுறாரு. அவருக்கு வேறு வழி தெரியாது. இவர் தவறாக அழைக்கிறா, இவருக்கெல்லாம் ஞானத்தை அறிவை கொடுத்திக்கிறான். இப்போ விளங்குது இவங்க செய்கிறது, இவங்க தாய் மாதிரி தான் நான் பார்த்தேன், இவங்க இப்படி செய்கிறாங்களே, இப்போ இப்படி எங்கே போகிறது, எங்கே கத்துறது, யாரும் நம்புவாங்களா, இவங்கள்ட்ட பேச்சு தானே எடுப்படும். அப்போ இவர் அல்லாஹ்கிட்ட பாதுகாவல் தேடுறாரு. இது ஒரு போராட்டம். இது வந்து ஈமானோடு உள்ள போராட்டம், இறை எச்சத்தோடு உள்ள போராட்டம். இவர் ஒரு அல்லாட பயம் இல்லாட்டி இவர் என்ன செய்வார், சாதாரணமாக நடந்து கொள்ளலாம். யாருமே கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஏன்னா அவவா அழைக்கிற நேரம் இவர் மறுக்கிறாராய்ந்தா வேறு யார் இருக்கிற பார்க்க, அல்லாஹ் பார்க்குறான்ற பயம் தானே. இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். இதை பார்க்குறான். யூசுப் நபியோட அந்த இறை எச்சத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சோதிக்கிறான். நபிமார்களுக்கு சோதனை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதிச்சானோ அது மாதிரி யூசுப் நபிக்கு அல்லாஹ் தஆலா இந்த பெண்ணின் மூலம் ஒரு சோதனை. இந்த பெண்ணே அழகான ஒரு பெண்ணே கூப்பிட்டும் யூசுப் நபி அல்லாட்ட தான் பாதுகாவல் தேடுறாரு. அல்லாட்ட முறைப்பாடு செய்கிறாரு, யாரெல்லாம் நீ தான் என்னையை பாதுகாக்கணும் இந்த சோதனையிலேருந்து. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சோதனையை தேடி போகிறோம். அந்த பெண்களுடைய அவங்களோட தவறான நடக்கிறதுக்கு இன்றைக்கு மக்கள் தேடி போகிறாங்க. அந்த பெண்களுடைய தொடர்புகளை தேடி போகிறாங்க. அவங்களோட இதுகளை அரைக்குறையானவைகளில் பார்த்து தன்னுடைய அந்த உணர்வுகளை தீர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் யூசுப் நபி எல்லா வாய்ப்பிருந்தும் அந்த பக்கம் போகலை. எனவே கதவுகளை அடைத்தால் யாரும் இல்லைன்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். வகல்லகத்தில் அபுவாப், அவள் கதவுகளை அடைத்தாள். வகாலத் ஹைத்தலக், வாங்க அப்படின்ட்டு அவரை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழுக்கிறான், கதவுகள் அடைக்கிறான். அப்போ இன்றைக்கு தவறுகள் நடக்கிற நேரம் எங்கே நடக்கும், இரகசியமாக தான் நடக்கும். கதவுகள் அடைக்கப்பட்டோன்னே நாங்கள் நினைக்கக்கூடாது கதவுகள் அடைச்சா யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் தவறுகள் செய்கிற நேரம் தனிமையில் கதவை அடைச்சிட்டு தான் செய்வோம். ஏதோ ஒரு பாவத்தை செய்கிற நேரம் யார்கிட்ட முன்னுக்கும் பார்க்க செய்ய மாட்டோம். அந்த நேரமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட தான் பாதுகாவல் தேடினார்ண்டா இது அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த பெரிய ஈமானிய ஒரு உறுதி. அதான் அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினையாக சொல்கிறான். அதுக்கு பின்னால் வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவர் மீது அவள் என்ன செஞ்சு கொண்டா, ஆசை கொண்டாள், அவர் அடைகிறதுக்கு நெருங்கிட்டா. அவரும் வேறு வழி இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவள் மீது ஒரு ஈர்ப்பு கொள்கிற ஒரு நிலைமை வரப்போக்கல. லவ்லா அர்ரஆ புர்ஹான ரப்பே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவர் காணவில்லை என்றிருந்தால், அல்லாஹ் தஆலாட அந்த பயமும் அல்லாஹ்ட அந்த நம்பிக்கையும் அவருக்கு இல்லைன்னு இருந்தால் அவரும் என்ன செஞ்சிருப்பார், தவறு செஞ்சிருப்பார். அதுதான் இயல்பு. ஒரு மனுஷன் ஒரு பெண் யாரும் இல்லாத இடத்துல அவள் தவறாக நடந்து கொள்றதுக்கு வருவாளாக இருந்தால் அந்த நேரத்தில் ஷைத்தான் எவரையும் வழிகெடுத்துருவான், எந்த பெரிய ஆளையும் வழிகெடுத்துருவான். ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் வரைக்கும் தான் இது.
அந்த கட்டுப்பாட்டு மீறிட்டுன்னு சொன்னால் வழி தவறுறது யாராலையும் தடுக்க இயலாது. ஆனாலும் யூசுப் நபி அந்த கட்டுப்பாடு அந்த மீறுற நேரம் அல்லாஹ் தாலாவுடைய ஒரு அத்தாட்சியை காண்றாரு. இது தப்சீர்களில் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு மலக்கு அல்லாஹ் தாலா அனுப்பினான், அனுப்பி அல்லாஹ் அவரை பாதுகாத்தான், அல்லது அல்லாஹ்வுடைய பயத்தை அல்லாஹ் அவருக்கு போட்டான், அதன் மூலம் அவர் அதை விட்டு ஒதுங்கிட்டார். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு சிக்கலான நேரம் அது. அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய ஒரு ஆதாரத்தை கண்ட உடனே அவர் என்ன செஞ்சிட்டார், அதை விட்டு ஒதுங்கி கொண்டார். அவர் காணவில்லை என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய அந்த உதவி அவருக்கு கிடைக்காம இருக்குமா இருந்தால் அவரும் தவறு செஞ்சிப்பார். அல்லாஹ் தாலா தொடர்ந்து சொல்கிறான், கதாலிக்க இப்படித்தான் லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, அவரை விட்டும் மோசமான பாவமான ஆபாசமானவைகளை நாங்கள் அவரை விட்டும் இப்படி தான் திருப்பினோம். அல்லாட ஒரு அத்தாட்சி அவருக்கு கொடுத்தோம், மனசில் ஒரு பயத்தை கொடுத்தோம், அல்லாட உணர்வு அவருக்கு கொடுத்தோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானேன்ற அந்த உணர்வை கொடுத்தோம். அதனால் அவர் தப்பிட்டார். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசீன், ஏன்னு தெரியுமா, அவர் அல்லாஹ் சொல்கிறான் எங்களோட அடியார்களில் மிகவும் தூய்மையான ஒரு அடியான், அல்லாவை வணங்குறதுல இணை வைக்காமல் தூய்மையாக வணங்கக்கூடிய ஒரு இஹ்லாஸான ஒரு அடியான் அவர் யூசுஃப். அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், அவரை அந்த ஆபாசமான அசிங்கத்திலிருந்து நாங்கள் அவரை பாதுகாத்தோம். அப்போ யூசுப் நபியே அல்லாஹ் தாலா எப்படி சொல்கிறான்டா, நாங்கள் அல்லாஹ் கிட்ட இந்த ஆபாசமான மோசமான வைகளிலிருந்து நாங்கள் அல்லாஹ்ட பாதுகாவல் தேடணும். இல்லைன்னு சொன்னால் நாங்களும் அந்த பாவத்தில் உடுறதுக்கு காரணம் இருக்குது. இல்லைன்னா மிக கவனமாக இருக்கணும். இது திருமணம் முடித்தவங்களும் சரி, முடிக்காதவங்களும் சரி, இது பெண்களுடைய சூழ்ச்சின்றது மிக மோசமானது. சில போது நல்ல மனிதனும் வழி தவறி போகிறதுக்கு பெண்களுடைய சூழ்ச்சிகள் காரணமாக அமையும். இது நீ இன்னமும் யூசுப் நபியுடைய வரலாறை பார்க்கல விளங்கும். பெண்கள் எந்த அளவு தூரம் தங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி எப்படி ஆண்களின் பக்கம் வலிந்து போவாங்க, ஆண்களின் பக்கம் போவாங்கன்றது இந்த வரலாறை பார்க்கல விளங்கும். ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அந்த ஈமானிய உறுதியும் பக்குவமும் அல்லாஹ்வுடைய உதவியும் இல்லைண்டா யாருக்கும் தப்பே இல்லாது. அதனால் நாங்கள் மிக கவனமாகிக்கணும். இந்த படிப்பினை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இதிலிருந்து பாடம் எடுக்கணும். நாங்கள் பாடம் எடுக்கணும். அப்படியான எந்த தொடர்புகளோ, எந்த பார்வைகளோ, எந்த கேள்வியிலையோ அப்படியான எங்களோட உணர்வுகளை தவறாக பயன்படுத்துகிற ஒரு நிலைக்கு நாங்கள் போகக்கூடாது என்றது தான் இந்த செய்தியில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரெண்டு பேரும் இப்போ இவரை தவறாக அடைகிறதுக்கு போகிற நேரம் யூசுப் நபியுடைய போட்டு கொண்டிருந்த அந்த சேட்டை, அந்த ஆடையை, உடுப்பை என்ன செய்கிறா, பிடிச்சி இழுத்து தவறாக அவரை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற நேரம் அவருடைய பின்பக்கத்தாக பிடிச்சி இழுத்திக்கிறா சேட்டை. அப்போ பின்பக்கத்தை பிடிச்சி இழுக்கிற நேரம் ரெண்டு பேரும் வாசல்கிட்ட பேசிட்டாங்க. இப்போ இவர் ஓடுறாரு, வாசலை மூடிட்டாவே கதவை, வாசல்கிட்ட திறந்துட்டு போகணும், திறக்க பார்க்குறாரு, ஏலாது. இவ பின்னுக்கு பிடிச்சி இழுக்கிறா. இப்போ அந்த எஜமான் கதவை திறக்கிறாரு, அவர் வெளியேந்து கதவை திறக்கிறாரு. திறக்க பார்த்தா இவ இந்த மாதிரியான ஒரு அலங்கோலமான ஒரு கோலத்தில் யூசுப் நபியை விரட்டி கொண்டு வாரதை காண்றாரு. கண்டதுக்கு போகிற இவ டக்குன்னு என்ன செய்கிறான்டா, பெண்கள்கிட்ட ஒரு மோசமான குணம் இருக்குது. அவங்க தவறு செஞ்சாலும் பிறர் மீது, ஆண் மீது பழியை போடுறதுக்கு வாய்ப்பிக்குது. அது இயல்பு, அது பெண்கள்கிட்ட. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட குடும்ப பெண், உங்களோட மனைவியோட இவர் தவறாக நடந்து கொள்ள பார்க்குறாரு, அதுக்கு நீங்கள் என்ன கூலி கொடுக்க போகிறீங்க இவருக்கு? ஒன்று இவரை ஜெயிலில் போடணும், இல்லாட்டி இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பிளேட்டை மாற்றிட்டா. நான் தான் விரட்டி வந்தேன், நான் தவறு செஞ்சுட்டேன்னு அவள் சொல்லலை. யூசுப் நபியை யூசுப் நபி சொல்ல முன்னுக்கு இவா பாய் சொல்லிட்டா, பாருங்கள் இவன் என்ன தவறாக அழைக்க பார்க்குறா. எப்பயுமே பெண்களோட பேச்சு டக்குன்னு எடுபட்டுரும். அவங்களோட அழுக, அவங்களோட கண்ணீர் டக்குன்னு ஆண்களை விட பெண்களுடைய அந்த கண்ணீரை மக்கள் நம்புவாங்க. எனவே தான் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள், பொறுப்பில் வைக்கக்கூடியவர்கள் கண்ணீரை வச்சு தீர்ப்பு சொல்லக்கூடாது, ஆதாரங்களை வச்சு தான் தீர்ப்பு சொல்லணும். பெண்களுடைய அனுதாபத்தை வச்சு தீர்ப்பு சொல்லக்கூடாது. உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல இயலாது. அப்போ இந்த சம்பவத்தில் அது ஒரு படிப்பினை எங்களுக்கு.
ஒரு பெண்மணி அழுதுட்டாண்டா அவள் உண்மையாக நல்லவண்டு ஆகிறாது. விளைஞ்சா உங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ஆதாரங்கள் தான் பார்க்கணும். ஆதாரத்தை வச்சு தான் முடிவு எடுக்கணும். அழுகையை வச்சு கண்ணீரை வச்சு அனுதாபத்தை வச்செல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அப்போ இப்போ இந்த நேரத்தில் என்னடா செய்கிறது, இவ திருப்பி விட்டுட்டா, ஃப்ளைட் இப்படி சொல்லிட்டாவே, கதையை மாற்றிட்டா. இப்போ அவர் சொல்கிறார், யூசுப் நபி சொல்கிறாரு, இவ தான் என்னை தவறானதுக்கு அழைத்தாள். அந்த நேரம் அல்லாஹ் தஆலா ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிறான். அவன் வீட்டில் வேலை செய்கிற யாரோ ஒருத்தர் இருந்திக்கிறார். அவர் அதை கண்டிக்கிறார். மறைமுகமாக ஏதோ தூரத்துலேருந்து எப்படியோ கண்டிக்கிறார். பெரிய வரன்மரண்டா வேலை செய்கிறவங்க இருப்பாங்க தானே. வஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லிஹா, அவருடைய குடும்பத்திலேருந்து யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாரு, சாட்சிக்கு இருக்கிறாரு. அல்லாட வேலை அது இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அந்த சாட்சி அவங்கள்ட்ட கேளுங்க யார் செஞ்சான்னு. அப்போ அவர் சொல்லுவார், அந்த பார்த்துக்கொண்டு சொல்லுவார், இவருடைய ஆடையில் முன்பக்கம் கிழிஞ்சிருந்தா, முன்பக்கம் இவ பிடிச்சி இழுக்கக்கூட முன்பக்கம் கிழிஞ்சிருந்தா அவள் உண்மையை தான் சொல்லிட்டா. சரியா, அவள் உண்மையை தான் சொல்லிட்டா. அவர் வரப்போக்குள்ள இவ வந்து இதாக்கிப்பா, அதால் தான் பிஞ்சிக்குது. இவர் பொய்யர், யூசுப் நபி பொய்யர் ஆயிடுவார். இல்லை பின்பக்கம் தான் கிழிஞ்சிருந்தேன்னு சொன்னால் இவ பொய் சொல்கிறா, யூசுப் நபி உண்மையாளர் தான். ஏன்னு கேட்டால் இவ தான் பிடிச்சி இழுத்திக்கிறா, அவர் ஓடி தான் இருக்கிறாரு, ஓடினவரை பிடிச்சி இழுத்திக்கிறா இவ. அதனால் அவ தான் குத்தவாளி. அப்போ நீங்களே பார்த்து முடிவெடுங்கன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இவர் பார்த்தால் இவருடைய பின்பக்கம் தான் கிழிஞ்சிக்கும். அப்போ அவர் சொல்லுவார், அந்த அவங்களோட பொறுப்பானவர், அந்த யார், அந்த இளவரசர், அவர் சொல்லுவார், இன்னஹூ மின் கைதி குன்ன, இது இவங்களோட ஒரு சூழ்ச்சி தான். இன்ன கைத குன்ன அதீம், இந்த பெண்களுடைய சூழ்ச்சி மிக பயங்கரமானது, இவங்களோட சூழ்ச்சி தான் இது அப்படின்னு அவருக்கு விளங்கிட்டாது. அப்போ அந்த வசதியான இடங்களில் அரச சபைகளில் தவறுகள் நடக்கிறது சகஜம். அந்த தவறுகள் வெளியே வராது. ஒரு உயர்ந்த இடத்துல தவறுகள் வந்து வெளியே வராது. அவங்களோட வாழ்க்கை ஸ்டைலே அப்படி தான் ஈக்கும். அவங்க அதை பெருசாக கண்டுகொள்ள மாட்டாங்க. சாதாரணவங்களோட தவறுக்கும் பெரிய இடத்துல நடக்கிற தவறுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இது பெரிய ஒரு இடம் தானே. அப்போ அவர் அதை அப்படி சொல்லிட்டாரு, இது இப்போ இவங்களோட சதி தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சுக்கணும், உண்மையிலே ஒரு ஒழுக்கமான கணவனாக இருந்தால் இவக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தானே, எடுக்கணும். இல்லாட்டி இவக்கு தண்டிக்கணும். இந்த ஆதாரமும் வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டால், யூசுப் நபி சொல்லுவார், யூசுப் இதை நீங்கள் கண்டுகொள்ளாதீங்க, ஆறு தன் ஹாதா, இதை புறக்கணிச்சிட்ருங்க, கண்டுகொள்ளாமல் விட்டுருங்க சொல்லிட்டு சொல்லுவார். இவக்கு சொல்லுவார், இஸ்தக்ஃபிரி நீ தம்பிக்கு, உன்னோட பாவத்துக்கு நீ மன்னிப்பு கேட்டுக்கோ, இன்னக்கி குந்தி மினல் ஹாத்தி, நீ தவறு செஞ்சிட்டாய், அவதோட முடிஞ்சு, தண்டிக்க ஒன்றும் இல்லை, மேற்கொள்வார். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்போ இந்த விஷயம் எப்படியோ வெளியே கேள்விப்பட்டோடனே அந்த வாங்க அப்போ வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.